அசீமுனீர் தலைமையிலான அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு இடையில ஏற்பட்ட உரசல் தான் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் கட்சியினுடைய தலைவராகிய தனிப்பட்ட விரோதத்தில் அவர் நாம் ஏற்கனவே சொன்ன ஐஎஸ்ஐ அமைப்பினுடைய உளவு பிரிவின் தலைவராக அவரை டிஸ்மிஸ் செய்தார் 2019. இதுல ஏற்பட்ட அந்த கருத்து மாற்றம் தான் இப்போது இம்ரான்கான் உயிருக்கு உலை வைத்திருக்கிறது. இதுல தான் அதிகாரத்தை மட்டுப்படுத்த ஆல் இன்ஸ்டிடியூஷன், ஜுடிஷியரி இன்ஸ்டிடியூஷன், இராணுவம், நாடாளுமன்றம் எல்லா இடத்திலும் அவர் புல்ல கொண்டு வந்துட்டார். இப்போது பல வாரங்களாக இம்ரான்கானிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. இம்ரான்கான் இருக்கிறாரா என்பது குறித்து எதுவும் இல்லை. இன்று வரைக்கும் அவர் கொல்லப்பட்டதாகத்தான் பாகிஸ்தானில் அதிகமாக வதந்திகள் பரவி வருவதால் சமூக ஊடகங்களில் இடுகையும், அதாவது சமூக இதில், அதாவது வலைத்தளங்கள்ல, சோசியல் மீடியாக்கள் அவரது மகன்கள் முத்துரை குற்றச்சாட்டப்பட்ட ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு மேல் எழுப்பியிருக்கிறார்கள்.